தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தளபதி முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் முதல் கையெழுத்து எதை பற்றி போட போகிறாரு? முதல் கையெழுத்து என்னவா இருக்கும்? லேடிஸ்க்கான மாதம் மாதம் உரிமை தொகையா, லேடிஸ்க்கான ஸ்பெஷல் பஸ்ஸா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். மீடியாவிலேயே அதைத்தான் பரபரப்பாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ லேடிஸ்க்காக அறிவித்த மாதம் உரிமை தொகை 2500. லேடிஸ் ஸ்பெஷல் பஸ், எந்த பஸ்ஸில் வேணாலும் இலவசமாக போகலாம் அப்படிங்கிறது. இது மிகப்பெரிய அறிவிப்பு தான். இப்போ நான் பேச போகிறத கேட்டு யாருக்கு கோபம் வரப்போகுது, ஆனால் யாரெல்லாம் சரியாக புரிஞ்சுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் இதுதான் உண்மை, சொல்லி தான் ஆகணும். இந்த திட்டத்தை செயல்படுத்தினது யாரு? திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள். எதுக்கு செயல்படுத்தினாரு? எதுக்கு இதை அறிவிப்பாக விட்டாரு? ஜெயிக்கணும், ஆட்சியில் உட்காரணும், அவ்வளோதான். மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தில் சொல்லியிருந்தார் அப்படின்னா வரவேற்கத்தக்கது. எதனால அப்படி சொல்கிறேன்? மாதம் உரிமை தொகை, அப்புறம் லேடிஸ்க்கான ஸ்பெஷல் பஸ். லேடிஸ்க்கான ஸ்பெஷல் பஸ் விட்டாரு, போக்குவரத்து கழகம் நஷ்டத்தில் போச்சு. ஓட்டுநர்களுக்கான ஓய்வூதியமும் கொடுக்க முடியல, சரியாக சம்பளமும் கொடுக்க முடியல. லேடிஸ்க்கான மாதம் உரிமை தொகை அது ஆட்சிக்கு வந்தோடனே செயல்படுத்துறேன்னு சொன்னார். ஆட்சிக்கு வந்தோடனே செயல்படுத்தினாரா அப்படிங்கிறது மக்கள்கிட்டே விட்டுறேன் அந்த கேள்வியை. கடைசி நேரத்தில் ஆட்சி முடிய இருக்கும்போது 3 மாதத்துக்கான தொகையை மொத்தமாக போட்டார்னு நினைக்கிறேன். காலையில் விடிய காத்தால 4 மணிக்கு என்னமோ போட்டார். அதை மக்கள் எல்லாருமே போய் எடுத்து மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஆனாலும் ஒரு சில பேர் இது எதுக்காக போட்டார் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக பேசியிருந்தாங்க. அதெல்லாம் ஓகே தான். இப்போ சொல்லுங்கள், நம்மளுக்கு இந்த இலவசங்கள் தேவையா, நல்ல திட்டங்கள் தேவையா? செயல்படுத்த வேண்டிய முதல் திட்டம் என்ன தெரியுமா? விவசாய மக்கள் எந்த ஆட்சியாளர்கள் ஆட்சியில் இருந்தாலும் அவங்கக்கிட்ட எங்கள் நெல்மணிகளை பாதுகாக்கிறதுக்கு நெல்மணி குடோன் வேணும். மழை பெஞ்சு எல்லாமே விதையாக வந்துடுது, நெல்லெல்லாம் வீணாகிடுது, பல மாதங்கள் கஷ்டப்பட்டு அறுவடை செஞ்ச நெல்மணி எல்லாம் வீணாக போகுதுன்னு அவங்க கண்ணீரை பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு வலி இருக்கும். எல்லாருக்கும் இருந்திருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு இருந்திருக்கு. ஸோ தளபதி விஜய் அவர்கள் தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் கண்டிப்பாக செயல்படுத்த வேண்டிய திட்டத்தில் இதுதான் முதன்மையான திட்டமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவரோட பிளான் என்ன தெரியுமா? எதிர்கட்சி தலைவராக உட்கார போகிறது யாருன்னு தெரியல. எதிர்கட்சியாக இருக்க போகிறது திமுக அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கண்டிப்பாக சட்டசபையில் உட்காந்த உடனே இந்த லேடிஸ்க்கான சிறப்பு தொகை, சிறப்பு பஸ்ஸு, இது எல்லாத்தையுமே கேட்டு தான் தளபதிக்கு அழுத்தம் கொடுப்பாங்க. ஸோ மக்கள் அதுக்கப்புறம் நிதிச்சுமை ஏற்றி வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை தான் சொல்லுவாங்க. சொன்னாலும் இவங்க திமுக என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத முன்கூட்டியாக சொல்லணுமேங்கிறத இதை சொல்கிறேன். மக்கள் ஸ்டாண்டர்டாக நிற்கணும். இது வரைக்கும் நமக்கு நல்லது பண்ணுறதுக்கான ஒரு தலைவர் கிடைச்சதே இல்லை. மக்கள் பாதுகாப்புக்கான ஒரு தலைவர் கிடைச்சதே இல்லை. இப்போ கிடைச்சிருக்காரு. இவரை வச்சு நல்ல நல்ல திட்டங்களை செயல்படுத்த வைக்கணும். ரோடு சரியில்லையா, அதை கேட்டு ரோடு போட வைக்கணும். தண்ணீர் வசதி இல்லையா, தண்ணி வசதி இல்லாத ஏரியாவுக்கு தண்ணி வசதி கொண்டு வர வைக்கணும். கரண்ட் எந்த ஊரில் இல்லையோ, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி குறைகள் இருக்கக்கூடிய ஏரியாக்களை அந்தந்த பொறுப்பு கவுன்சிலராக இருக்கக்கூடியவங்க அந்தந்த எம்எல்ஏக்கள அணுகி உங்களுடைய குறைகளை தீர்த்துக்கிறதுக்கான காலம் இதுதான். அரசு மருத்துவமனைகள் எல்லாம் தரமான மருத்துவமனையாக மாறணும். கல்வி, அதாவது நிறையா ஊரில் பார்த்துருக்கோம். ஏதோ ஒரு ஊர், அந்த ஊர் பேரை மறந்துட்டேன். குழந்தைங்க 8 கிலோமீட்டரோ 7 கிலோமீட்டரோ ட்ராவல் பண்ணி அந்த ஸ்கூலுக்கு போய் படிக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனால் போயிட்டு வரக்கூடிய டிஸ்டன்ஸில் சாலை வசதியும் சரியா இல்லை, பாதுகாப்பும் சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பள்ளியிலேயே தங்கி இருந்து படிக்கிறாங்க. பெற்றவங்களை பிரிஞ்சு. நான் சொல்லக்கூடியது 11வது 12வது 7வது 8வது குழந்தைங்க கிடையாது, 1வதுலேருந்து 5வது வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகள். ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தவங்க தங்கி அந்த குழந்தைங்களை பாதுகாத்துக்கிறாங்க.
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தமிழ்நாடு இருக்கு. இது எல்லாமே சரி செய்ய வேண்டிய இடத்துல தான் இப்ப நம்ம தலைவர் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. ஸோ மக்கள் புரிஞ்சுகிட்டு எதிர்க்கட்சிகள் என்ன சதி செய்ய நினைச்சாலும், என்ன அழுத்தம் கொடுத்தாலும், நம்ம தலைவர் அவர் கூட நம்ம உறுதுணையா நின்னு, நமக்கான திட்டங்கள நம்ம பெற்று, தமிழகத்த சிறப்பா மாத்துறதுக்கு கூட உறுதுணையா நிப்போம். நான் சொன்னதுல ஏதாச்சும் தப்பா இருந்துச்சு அப்புட்ன்னா, மன்னிச்சுக்கங்க. நன்றி, வணக்கம். இல்ல, இதுதான் சரி. இலவசம் வேணாம். என்னதான் அவர் இலவசம் தரேன்னு சொல்லியிருந்தாலும், கஷ்டப்படுறவங்களுக்கு குடுத்துட்டு போறாரு. இப்ப வயசானவங்க இருக்காங்களா? அவங்களுக்கு குடுக்கட்டும். கணவர இழந்தவங்க, தந்தைய இழந்தவங்க, ஓகேவா? இந்த மாரி இருக்கவங்களுக்கு குடுத்துட்டு போட்டும். அது தப்பே கிடையாது. நல்லா இருக்கோம். நம்ம இந்த மாசம் ரூ. 1000 வாங்கியா நம்ம வாழப் போறோம். நம்மனால பார்த்துக்க முடியும். அப்படிங்கிறவங்க அது வேணாம். அத நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் இந்த வீடியோவ பார்த்துட்டு உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. அத தெரிஞ்சுக்க தான் நான் ஆவலா இருக்கேன் மக்களே. கண்டிப்பா இந்த 2026 கண்டிப்பா தளபதி விஜய் அவர்களுக்கு தளபதின்னு சொல்லியே பழகி போச்சு. தமிழக முதல்வர் தளபதி விஜய் அவர்களுக்கு நெறைய பிரஷர் குடுப்பாங்க. அழுத்தங்கள் அதிகமா குடுப்பாங்க. எப்படியாச்சும் தளபதி விஜய் அவர்கள் இந்த 5 ஆண்டு முழுமையா ஆட்சி செஞ்சு தமிழக மக்களுக்கு நல்லது செய்யணும். அதுதான் வேணும். நன்றி, வணக்கம். எங்க தளபதி, தங்க தளபதி முதல்வர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள்.